ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ எந்த அளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாய் என்பதை நான் நன்றாகவே அறிவேன். உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய மிகப்பெரிய பயம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. அது ஒன்றா இரண்டா, பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. மற்றவிடமெல்லாம் சொல்லாமலேயே உன்னுடைய மனதுக்குள்ளேயே போட்டுக்கொண்டு புழுங்கிக் கொண்டு இருக்கிறாய். வாழ்க்கை மாறும் மாறும் என்று நினைத்து கொண்டு புழுங்கிக் கொண்டே இருக்கிறாய். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயமும் மாறவே இல்லை. பயத்தோடு தான் இருக்கிறது. அந்த பயமானது உன் வாழ்க்கையில் வேண்டாம் என்று தான் சொல்கிறேன். நீ எந்த அளவு நல்ல பிள்ளை தெரியுமா? உன் வாழ்க்கையில் நீ யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூடாது என்று நினைக்கும் ஒரு தூய்மையான ஒரு குழந்தை. யாராவது உனக்கு கெடுதல் நினைத்தால் கூட அவர்களை மன்னித்து விட்டு அவர்கள் வாழ்க்கையில் நீ எந்த தொந்தரவையும் கொடுக்காமல் அமைதியாக இருக்கும் என்னுடைய பிள்ளை. அப்படி இருக்கும் என்னுடைய பிள்ளையை நான் எப்படி கஷ்டப்படுத்துவேன்? உன்னை கஷ்டப்படுத்தும் நபர்களை கூட நீ மன்னித்து விடுகிறாய். அப்படி இருக்கும் பிள்ளையின் வாழ்க்கையை நான் எப்படி கஷ்டப்படுத்துவேன்? சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நானும் மீட்டு உன் வாழ்வில் சந்தோஷத்தை தருவேன். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் சுலபமாக என்னால் சமாளித்து உன்னை வெளியில் கொண்டு வர முடியும். ஏன் நான் இன்னும் கொண்டு வரவில்லை என்றால், நீ உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அது உனக்கு தெரியாமல் நீயோ ஏதேதோ செய்து கொண்டு இருக்கிறாய். சிலர் உனக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் செய்கிறார்கள். ஆனால் அதை நீ புரிந்தே கொள்ளாமல் போகட்டும், பரவாயில்லை பரவாயில்லை என்று சொல்லி சொல்லி எல்லோரையும் மன்னித்து மன்னித்து உன் வாழ்க்கையில் சேர்த்து கொள்கிறாய். கடைசியில் உன் வாழ்க்கையில் மிஞ்சுவது என்னவென்றால் துரோகம், தேவையில்லாத குழப்பங்கள். இது மட்டும்தான். புரிந்து கொள்ளுங்கள். யார் யாரை எந்தெந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்டத்திற்கு எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய இஷ்டத்திற்கு வாழ்க்கையை வாழலாம் என்று நினைக்காதீர்கள். எப்படி தெரியுமா தங்கமே? உன்னுடைய இஷ்டத்திற்கு வாழாதே என்று சொல்கிறேன். உன் இஷ்டம் என்ன? உன்னுடைய இஷ்டம். ஆனால் நீயோ மற்றவர்கள் சொல்வதை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடித்ததாக மாற்றிக்கொள்கிறாய். ஒரு விஷயத்தை நீ பார்க்கிறாய் என்றால் அதுதான் சரி என்பதை முடிவு செய்கிறாய். அது உன் வாழ்க்கையில் ஒத்து வருமா என்பதை நீ யோசிப்பதே கிடையாது. நீ யோசிக்க வேண்டும். முதலில் நீ என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். யோசித்தால் மட்டும்தான் புரியும். எது நல்லது எது கெட்டது என்பதை யோசித்தால் மட்டும்தான் புரியும். அதை விட்டுவிட்டு வெளியிலிருந்து பார்க்கும் எந்த ஒரு விஷயமும் உனக்கு புரியாது. அதனால் நம்பிக்கையோடு ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். நம் கண்ணால் பார்ப்பது எதுவாக இருந்தாலும் அது பொய்யானது ஒரு விஷயம்தான். நம் எதுவாக இருந்தாலும் அதை யோசித்து இது சரிதானா, இது நம் வாழ்க்கையில் ஒத்து வருமா என்று பார்த்து செய்ய வேண்டும். யாராவது ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்றால் அது உனக்கும் நல்லதாகத்தான் இருக்கும் என்பதை நம்பி விடுகிறாய். அது போலெல்லாம் நம்பவே கூடாது. எப்பொழுதும் அவர்கள் வாழ்க்கையில் அது ஒத்து வரலாம், உன் வாழ்க்கையில் அது ஒத்து வராது. அதனால் எப்பொழுதும் யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள் என்பதற்காக நம்பிக்கொண்டு அதுதான் உன் வாழ்க்கையில் சரி என்று நினைத்து கொண்டு வாழாதே. உன்னுடைய வாழ்வில் நீ இப்பொழுது இருக்கிறாய் என்றால் அது உனக்காக, மற்றவர்களுக்காக அல்ல. நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். காலம் முழுவதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீ எப்பொழுதும் அதையே நினைத்து கொண்டே இரு. அடுத்தவர்கள் சொல்வார்கள், அதை தான் நான் செய்வேன், இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு இருந்தாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையையே நீ மறந்து விடுவாய். அடுத்தவர்களை பார்த்து பார்த்து செய்யும் எண்ணம் தான் வரும். அதனால் இப்பொழுதே யாராவது ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு இதுதாம்மா சரியா வரும் என்று சொன்னால் தயவு செய்து கேட்காது. உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை கேள். வாழ்வில் நீ நிம்மதியாக இருக்கலாம். இது நான் உனக்கு வெறும் வார்த்தைக்காக நீ இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எதுவுமே சொல்லவில்லை. நீ செய்யும் தவறை உனக்கு எடுத்து சொல்கிறேன், அவ்வளவுதான். இதையும் நீ எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொள், இல்லை என்றால் எப்பொழுதும் போல் விட்டுவிடு.
நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அது காரணத்தோடு தான் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. நீ எந்த நாளும் அமைதியோடு நிதானத்தோடு இருந்தால் எல்லாவற்றையும் உன்னால் கடந்து வர முடியும். தைரியமாக இருங்கள். எந்த ஒரு நிலையிலும் உங்களையே நீங்களே போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு மனிதனும் ஏன் தெரியுமா, வெற்றியின் அந்த நெருக்கிய பிறகு வெற்றி பக்கத்தில் போய் நெருங்கி விடுவான். திடீரென்று தோற்று போவதற்கு காரணம் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் யாரோ சொன்ன விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டு இருப்பதனால்தான். எப்பொழுதும் உங்களை பற்றி நீங்கள் யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசியுங்கள். இது உங்கள் வாழ்வுக்கு சரியாக வருமா என்பதை பற்றி யோசியுங்கள். யோசித்துவிட்டு அதற்கு பிறகு செய்யுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையில் மிக மிக சிறந்த ஒரு வழியாக இருக்கும். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் எந்நாளும் நான் இருப்பேன் உங்களுக்காகவே. ஒவ்வொரு நாளும் இருப்பேன். எந்த நாளும் உங்களை விட்டு நான் தனியாக போய் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு தெரியாமல் செய்ய மாட்டேன். ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி விட்டு, அது நல்ல விஷயமோ இல்லை ஆபத்தான விஷயமோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிய பிறகுதான் நான் செய்வேன். உங்களை காப்பாற்றும் இடத்தில் நான் இருக்கும் பொழுது எப்படி உங்களை தனிமையில் தத்தளிக்க விடுவேன் சொல்லுங்கள்? எந்த ஒரு நிலையிலும் உங்களை நான் தத்தளிக்க விடமாட்டேன். பொறுத்திருந்து எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். தாராளமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்னிடமிருந்து. உங்களுடைய ஆசைகளுக்கும் உங்களுடைய வாழ்வுக்கும் நானே பொறுப்பாவேன். உங்களுடைய அனைத்து சுப காரியங்களும் என்னிடமிருந்து நடைபெறும். கண்களை திறந்து வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு பிறகு எல்லா விஷயத்தையும் செய்யுங்கள். உங்கள் இஷ்டத்திற்கு ஏதேதோ செய்துவிட்டு எந்த ஒரு நிலையிலும் மாட்டி தவிக்காதீர்கள். நான் உங்களுக்கு இந்த நிலைமையில் ஒரு வாக்கு கொடுக்கிறேன் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்காகத்தான் இருக்குமே தவிர நான் உங்களை குழப்புவதற்காக அல்ல. நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டு இருக்கும் விஷயமானது வேறு யாரோ உங்களுக்கு சொல்லி அதை நீங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரி செய்கிறீர்கள். அதனால்தான் வெற்றி கிடைக்கவில்லை. உங்களுடைய மனம் என்ன சொல்கிறது? நீங்கள் செய்து கொண்டு இருக்கும் வேலை, நீங்கள் செய்து கொண்டு இருக்கும் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பிடித்துதான் செய்கிறீர்களா என்று சற்று யோசித்து முடிவெடுங்கள். தைரியமாக இருங்கள். எந்த முடிவெடுக்கவும் பயப்படாதீர்கள். தைரியமாக முடிவெடுத்தால்தான் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியாக இருக்க முடியும். உங்களிடம் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது உங்களுடையது. உங்களை விட்டு ஒரு பொருள் போகிறது என்றால் அது உங்களுடையதா? கிடையவே கிடையாது. அதனால் இருக்கும் விஷயங்களை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்து வாருங்கள். எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். அமைதி இருந்தால் எல்லாவற்றையும் சுலபமாக அடைந்து விடலாம். அமைதி இருந்தால் தொலைந்த பொருட்களை கூட சுலபமாகவே பெற்றுவிடலாம். உங்களுக்காக இந்த வாராகி இருக்கிறேன். எந்த நிலையிலும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன். தைரியத்தோடு இருங்கள். ஜெய் வாராகி.